வணக்கம். வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, கரவருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி, நட்சத்திரம் மகம், திதி தேய்பிறை திருதியை காலை 11:15 வரையிலே, அதன் பிறகு தேய்பிறை சதுர்த்தி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்பு 2 விசேஷங்கள். ஒன்று கூடாரவல்லி, மற்றொன்று சங்கடஹர சதுர்த்தி. கூடாரவல்லி என்பது மார்கழி மாதத்திலே 27ஆம் நாள் என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் கூடாரவல்லி. திருப்பாவை பாடலிலே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று பெருமாளை பாடுகின்ற ஒரு நாள். ஆகவே அனைவரின் உள்ளங்களையும் உள்ளம் கவர் கள்வனாக விளங்குகின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெறுவதற்காக முழங்கை வழிவார நெய் ஓடுகின்ற அளவிற்கு நிறைய நெய் விட்டு சர்க்கரை பொங்கல் செய்து கையால் எடுத்து அந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்வார்கள். சுட சுட அப்படி கையில் எடுப்பாங்க. அதுக்கு பேர் அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க. சர்க்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும், அக்கார வடிசல்ன்றது பேர். அதை கையில் எடுத்தால் அந்த நெய் அப்படியே முழங்கை வழியாக கொட்டணுமா. அது கூடாரவல்லி அன்னைக்கு அந்த 27வது திருப்பாவை பாசுரத்தை சாதித்து அந்த அக்கார வடிசலை பெருமாளுக்கு அமுது செய்வித்து அதை பிறகு உண்பது வழக்கம். இந்த நாளிலே மாலை நேரத்திலே சங்கடஹர சதுர்த்தி, மாதம் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி என்ற தினம் வருகிறது. காலையிலே பெருமாளுக்கு 27வது பாசுரத்தை சொல்லி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லி அவனை வழிபட்டு விட்டு மாலை நேரத்திலே விநாயகப் பெருமானை போய் வழிபட வேண்டும். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பானதொரு கிரக நிலவரம் அமைந்துள்ள நாள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இவையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வெளி ஊர் அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், செவ்வாய் அவ்விரண்டும் குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்திலே மிக சிறப்பான நிலையிலே அமர்ந்து கொண்டு சனி சுக்கிர பரிவர்த்தனையும் ஏற்பட்டு மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இந்நாளிலே விளங்குகிறது. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதிக அளவிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் மிக சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். எதை உங்களால் செய்ய முடியாது என்று பிறர் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்து வெற்றி வாகி சூடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம் கொண்ட நாளாக இந்நாள் விளங்குகிறது. 5 குடைவன் 9லும் 9 குடைவன் 5லும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு 99% உங்களுக்கு இருக்கிறது. இந்நாள் உங்களுக்கு பல நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள்.
கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலே ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து சிம்மத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற வெகு அற்புதமான ஒரு கிரக நிலை கொண்ட நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மாணவியர் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள், திறமைகள் வெளிவரும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, ராசிக்கு குரு பார்வை, ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அதற்கும் குரு பார்வை. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே நிலவி வந்த மனஸ்தாபங்கள், சிக்கல்கள் போன்றவையெல்லாம் நீங்கி நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. பொருளாதார முன்னேற்றத்தை தவிர மற்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். இந்த நாளிலே உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மனதிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்துவிட்டது போன்ற ஒரு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மகத்தானதொரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அயல்நாட்டு தொடர்புடைய தொழில்கள், நீர்வழி போக்குவரத்து தொடர்பான தொழில்கள், இவற்றிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் பாக்யாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து 10ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு பெரிய யோகமான ஒரு நாள். இந்நாளிலே ஒரு அதிர்ஷ்ட செய்தி, ஒரு நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபம் ஒன்று கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒன்றை சாதித்து காட்டுவீர்கள். இந்த நாளிலே நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று இந்நாளை சொல்லலாம். அதற்கேற்ப கிரகங்கள் எல்லாம் வலுவான நிலையிலே இருக்கின்றன. 9 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 5லே, 5 குடைவன் 9லே என 3 முக்கியமான கிரகங்கள் செவ்வாய், சூரியன், குரு ஆகிய 3ம் ஒன்றுக்கொன்று இடம் மாறி ஒன்றுக்கொன்று 5ஆம் இடத்திலே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு யோகமான ஒரு நேரம். இந்த நேரத்திலே நீங்கள் முயற்சி செய்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும். வீடு வாங்க வேண்டுமா, பதவி உயர்வு வேண்டுமா, திருமணம் நடைபெற வேண்டுமா, புத்திர சந்தானம் ஏற்பட வேண்டுமா, உங்களுக்கு வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதெல்லாம் இப்பொழுது நடந்துவிடும். அத்தகைய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாள் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள், நல்ல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். இன்று சங்கடகர சதுர்த்தி. ஆகவே மாலை நேரத்திலே விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இன்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை வழிபட்டு முழங்கை வழிவார நெய் ஓட ஓட அக்கார வடசல் அமுது செய்வித்து பெருமாளை சேவித்து வழிபட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே இறை வழிபாட்டிலே மனதை செலுத்தவும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி மனதிலே உள்ள கவலைகளும் நீங்கி
மிகவும் உற்சாகமாக நீங்கள் விளங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை, புதிய பணி, புதிதாக ஏதேனும் ஒரு பொறுப்பை உங்களிடம் யாராவது ஒப்படைப்பார்கள். அதை நீங்கள் திறம்பட செய்து நற்பெயர் ஈட்டுவீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீனராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வீடு, மனை, நிலம் தொடர்பான வழக்குகள், வியாஜ்யங்கள், சிக்கல்கள், குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அது சுமூகமான முறையிலே பேசி தீர்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.